எஸ்டிஆரின் 10 தலை நன்றி. அது உண்மைதான். மேடையில் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், பிஆர்ஓ தர்மா அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை. தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிடுங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் கஜானா அந்த டீமுக்கு தான் போய் சேரும். கஜானா படத்தை நானும் இனிகோ அவர்களும் தான் பார்த்தோம். நல்ல ஒரு தரமான படம். எப்படி புலிமுருகன் அந்த புலி கூட மோகன்லால் சார் சண்டை போடும்போது எப்படி ஒரு விறுவிறுப்பு இருக்குமோ, அதே மாதிரி RRR அந்த படத்தில் ஜூனியர் என்டிஆர் சார் எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா. அவர் சண்டை போடும்போது எப்படி ஒரு விறுவிறுப்பு இருக்குமோ, ஹாலிவுட்டில் அப்பகாலிப்டோ அது சண்டை படம். என்னவா இப்போ தான் நெட்டில் பார்த்துட்டு வரேன், என்ன அவசரம் அவங்க. நெட்டில் பார்த்தேன், அப்பகாலிப்டா தான் போட்டுருந்துச்சு, ஸ்பெல்லிங் கேட்காத. ஹீரோ பேர் பாலா. எப்படி இப்போ நீங்கள் பார்த்து எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கீங்களோ, அதே மாதிரி இந்த கஜானா படம் பார்க்குறப்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னா இது வெறும் கஜானா இல்லை, வேதிகா நடித்த கஜானா. இது சாதாரண கஜானா இல்ல, சாந்தனி நடிச்ச கஜானா. இது சாதாரண கஜானா இல்ல, சால்னா ஊத்துன கஜானா. இது சாதாரண கஜானா இல்ல, சக்கரை மாதிரி இருக்கின்ற கஜானா. அதே மாதிரி இந்த படத்தோட தயாரிப்பாளர் இயக்குனர் ஷாம் சார் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ பல பேர் சொன்னாங்க உங்களை பற்றி ஏற்கனவே படம் எடுத்தீங்க அப்படி இப்படின்னு. கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் சார். ஏன்னா இந்த படத்தை வந்து ஏதோ சும்மா ஏனாதானோ அப்படின்னு எடுக்காமல் நல்ல ஒரு ரெஃபரன்ஸோட இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த விஎஃப்எக்ஸ் பண்ணவர் கூட சொன்னார். நான் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுது நல்ல ஒரு தரம் இருக்குது. கண்டிப்பாக மே 9 உலகளவில் இந்த படம் பேசப்படும். அதற்கு முக்கிய காரணமாக இருக்கும் இயக்குனர் திருமலை சார் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்க தான் படத்தை வெளியிட போகிறதா போட்டிருக்கிறதுல மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா தயாரிப்பாளராக இருந்து இயக்குனராகவும் இருந்து இன்றைக்கி பல படங்களை வெளியிட்டு வருகிறார். ஏன்னா அவர் வெளியிடுற படங்கள் எல்லாமே ஒரு தரம் இருக்கும். ஸோ அந்த தரம் கண்டிப்பாக இந்த கஜானாலையும் இருக்கும். அதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் சார், உங்கள் பாட்டெலாம் இப்போ பார்த்தேன். பொல்லாம் அறை. இது கண்டிப்பாக வர 9 அன்னைக்கு எல்லாருமே படம் பார்க்குறவங்க சொல்லுவாங்க, ரெடி பொல்லாம் அறை, கமான் கிளாப்ஸ், பொல்லாம் அறை, போலாம் அப்படின்னு எல்லாருமே படம் பார்த்துட்டு வெளியில் வரவங்க எல்லாருமே உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு போலாம் ரைட்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் சார், மியூசிக்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த படத்தில் வந்து நம்ம வேதிகா அவர்கள் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, நல்லா நடிப்பாங்க, எல்லாமே தெரியும். அவங்க நல்லா பாடுவாங்க. ஸோ இனி ஏஆர் ரகுமான் சார், அனிருத் சார், யுவன் சங்கர் ராஜா சார் அவங்கெல்லாம் வந்து வேதிகா அவர்களை படத்தில் பாட வைக்கணும் அப்படின்னு சொல்லி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நீங்கள் வேணால் நினைப்பீங்க ஏதோ வீடியோக்கு ஏதோ சும்மா அப்படியே ஃப்ளூக்கில் ஏதோ சொல்கிறான் போல அப்படின்னு. வேதிகா மேடம் ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ், ப்ளீஸ் 2 words சிங்கிங் அவர் சாங்ஸ், ப்ளீஸ் வெல்கம் டு அவர். இல்லை நானே ராணியின் முகமே ரதிஸ்பதில் சுகமே பூரண நிலவோ புன்னகை மலரோ. ப்ளீஸ் கம் ஆன். No, everybody waiting, please, too. That before line, please come. Raja, come on. I know everything, please. I know little English only, please. After birds, gali, come on, excuse me. No hand mic. Thank you once again. ராஜாவின் பார்வை அந்த பாட்டு வந்து மேடம் சூப்பராக பாடுவாங்க. எவ்ரி மியூசிக் டைரக்டர் சார் ப்ளீஸ் லிசன் ஆன் திஸ் கஜானா ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன். 1 2 3. Okay, 1 2 3.
இவ்வளோ நல்லா ஃபங்க்ஷன் எல்லாம் போயிட்டு இருக்கு. No, you are very good singer. Everybody, please come on stage, please. Ready? 1, 2, 3. அப்பா அந்த மூணாவது கட்டையை தெரிவு பண்ணி வச்சுக்கோம்பா. ரெடி? சாரி இஃப் ஐ மேக் எனி மிஸ்டேக். ரெடி மேடம், ரெடி. ராஜாவின் பார்வை ராணி பக்கம், கண் தேடுது சொர்க்கம், கை மூடுது வெக்கம், பொன்னாலை மயக்கம், பொன்னாலை மயக்கம். கரெக்ட், சூப்பர், கரெக்ட் பாடுனா. ஏதோ ட்விஸ்ட் பண்ணிட்டேன், ஏதோ பண்ணிட்டேன், ஆனா ஓகே. சூப்பர் சூப்பர் சூப்பர். ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே, பூரண நிலவோ புன்னகை மலரோ. எம்ஜிஆர் சார், நன்றி சார். அவ்வளோதான், இல்லை அவ்வளோதான் போதும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ நான் ஏதோ மேடைக்காக ஜோதிகா வேதிகா மேடம்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. எப்போ என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களுடன் நடித்த காலை அந்த படத்தில் ஹீரோயினை அவங்க நடித்தாங்களோ அப்போ இருந்தே நான் வேதிகா மேடமோட ரசிகராயிட்டேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், என் தானே தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் தான் என் உயிர் மூச்சு, என் உயிர் நாடி எல்லாமே. அது மட்டும் இல்லை ஒரு படத்திற்கும் எஸ்டிஆர் அவர்கள் நடித்த ஒரு படத்துக்கும் என்னோடய வசனங்கள் ஒன்று வந்துட்டுருக்கோம். மாநாடு, தானே தலைவன் எஸ்டிஆரின் மாநாடு, எல்லாரும் கொஞ்சம் வெளியே விடு, வெந்து தனிந்தது காடு, தலைவனுக்கு வணக்கத்தை போடு, எஸ்டிஆரின் 10 தலை. நன்றி. அது உண்மைதான். அதே மாதிரி இப்போ எஸ்டிஆர் அவர்கள் நடித்துள்ள தக் லைஃப் வருது. சிம்பு நடிச்சது தக் லைஃப், இனிமே உங்களுக்கு குட் லைஃப். எஸ்டிஆர் நடிச்சது தக் லைஃப், கஜானாக்கு உண்டு குட் லைஃப். ஸோ இதுதான் இனிமேல் நம்ம தக் லைஃப் படத்தோட வசனம். இனிமேல் நான் அந்த வசனம் தான் சொல்லி உங்களை நான் காண்டு ஏற்ற போகிறேன். இந்த கஜானா இந்த ஆடியோ ரிலீஸில் உங்களெல்லாம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். மற்றும் இனி ஒரு வேலையில் சந்திப்போம். நன்றி. ஜெய், என்னடா